ஏய், தாரணி அங்க போனதுக்கு நீ எவ்வளவு பதட்டப்படுற? பின்ன இப்போதைக்கு தாரணி உனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அவ அப்பா சாவுக்கு நீதான் காரணங்கிறத ஹாசினி முத்துப்பாண்டி கண்டுபிடிச்சாலும் சரி, தாரணி கண்டுபிடிச்சாலும் சரி, உனக்கு தானே ஆபத்து. ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். இப்ப அவங்க 3 பேரும் எப்படி இங்க திரும்ப வர வைக்கிறது? போனவங்கள திரும்ப வர வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வேணும்னா நீயும் அங்க போகலாம். நான் எப்படி அங்க போறது? அதுக்கு நான் மீனாட்சி கிட்டயும் திவ்யா கிட்டயும் ஏதாவது காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம் சொல்றது? காரணம் தான் இருக்குல்ல. உன் மகன் வாசுதான் காரணம். என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. ஆமா ரங்கநாயகி, உன் மகனுக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவான்ல. அதனால இங்க உள்ள ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தா சரியா வராது. வாசுவ சென்னையில இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிரு. நானும் உனக்கு துணையா வரேன். அங்க நம்ம 3 பேரும் எங்க பெரியம்மா வீட்ல தங்குவோம். அங்க தங்கி நீ அந்த ஹாசினி முத்துப்பாண்டி தாரணின்னு அவங்க 3 பேரையும் நோட்டம் பாரு. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா இந்த காரணத்தை சொன்னா மீனாட்சி திவ்யாவும் நம்புவாங்களா? நம்புற மாதிரி நீ தான் பேசணும். உனக்கு பேச என்ன சொல்லியா கொடுக்கணும்? சரிதான், நான் இதே சொல்லிக்கிறேன். சரி, நீ உன் வீட்டுக்கு போய் கிளம்பு. நானும் கிளம்பிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? சரி சரி, கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு வா. கண்டிப்பா. முத்துப்பாண்டியோட நிலத்தை வித்த காசு மொத்தத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பணம் என் கையில இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரமா போய் ரெடி. நான் வரேன். சரி, ஓகே, போய் கொடுத்துருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? என் பேரு ஹாசினி. ஒரு 1 இயருக்கு முன்னாடி ராமசாமிங்கிற ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அவர் அப்போ ட்ரீட்மெண்ட்ல காப்பாத்த முடியாம இறந்துட்டாரு. ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். ஆனா அவரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை காரணமா இறந்தாரான்னு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட கேட்டா டீடைல்ஸ் கிடைக்கும்? என்ன மேடம் சொல்றீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் பத்தி இப்ப விசாரிக்க வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயமா? அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தது எங்க மாமா தான். இவங்க அந்த ஆக்சிடென்ட்டை வேணும்லாம் பண்ணல. ஆனா இன்னும் இவங்க மேல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து இவங்களை காப்பாத்தணும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? பிசினஸ்மேன் ஜிகே இருக்கார்ல? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவரோட பொண்ணுதாமா இவங்க. இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமாவை தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போலீஸ் தான் எங்க மாமாவை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் என் மாமாவை காப்பாற்றவும் செஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க என் மாமா நல்லா தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டே போலீஸே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க. அப்பவே நானும் எங்க அக்காவும் கிளம்பி இங்க வந்துட்டோம். நாங்க இங்க வந்து பார்த்தப்போ எங்க மாமா நல்லா தான் இருந்தார். குளுக்கோஸ்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டரும் சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மருந்து வாங்க போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன், என் மாமா இறந்துட்டாரு. அப்ப டாக்டர்கிட்ட கேட்டப்போ நாங்க பார்த்த வைத்தியத்தை மீறி என்னோட மாமா இறந்துட்டாருன்னு சொன்னாரு. இவங்க அம்மா பெரிய வக்கீல்மா, பேர் வைஷாலி. ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்க தன்னோட டைரியில எழுதி வச்சிருக்காங்க, எங்க மாமா இவங்க பண்ண ஆக்சிடென்டால சாவல, அவர் சாவுல வேற ஏதோ மர்மம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இத பாருங்க, இந்தாங்க. நீங்களே படிச்சு பாருங்க. எங்க அம்மா அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எங்க அம்மா இப்படி எழுதிருக்காங்கன்னா கண்டிப்பா அது பொய்யா இருக்காது. ராமசாமி சார் சாவுல நிச்சயம் வேற ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அப்படி ஒரு ரகசியம் இருக்குங்கிறது எங்க அம்மாக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. அதனாலதான் என் அம்மா இந்த மாதிரி டைரியில நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்கிட்ட கேட்டா ராமசாமி சாருக்கு என்ன நடந்ததுங்கிற டீடைல் தெரியும்? எனக்கு தெரியாதுங்க. நான் புதுசா இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். சிஸ்டர், ஒரு நிமிஷம். என்னம்மா, என்ன விஷயம்? சிஸ்டர், நீங்க ரொம்ப வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்கல்ல? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, இவங்க 2 பேரும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா இவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் தெரியணும்? என் பேரு ஹாசினி. என் அப்பா ஜிகே. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது.
நீங்க இது விஷயமா விசாரிக்கணும்னா அப்ப ராமசாமிக்கு அட்டெண்டரா இருந்தது நர்ஸ் மேரி. அவங்கள தான் நீங்க நேர்ல பார்க்கணும். அவங்கள பார்த்து விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேரியா? அந்த நர்ஸ் இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள பார்க்கலாமா? அவங்க அப்பவே 1 மாசம் கழிச்சு உடம்புக்கு முடியலன்னு விஆர்எஸ் எழுதி கொடுத்து வேலையை விட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும். நீங்க காலையில அவங்கள நேர்ல போய் பார்த்து இது விஷயமா என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். கண்டிப்பா. நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்றீங்களா? மேரியோட வீடு இங்க பக்கத்துல விருகம்பாக்கம் மார்க்கெட் ரோட்ல. நீங்க காலையில போய் அவங்கள பாருங்க. ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்தாம்மா. ஓகே சிஸ்டர், நாங்க சரி ஹாசினி, இவங்க சொன்ன மாதிரி அந்த நர்ஸ் மேரியை காலையில சந்திச்சு பேசுவோம். கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும். ஆமா சார், நீங்க காலையில போய் அவங்கள மீட் பண்ணுங்க. ம், தேங்க் யூ. திவ்யா கால் பண்றா. இந்த நேரத்துல அவ எதுக்கு கால் பண்றா? தெரியல. சரி, அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. திவ்யா சொல்லு. என்ன அக்கா, சென்னைக்கு போயிட்டீங்களா அக்கா? வந்துட்டோம். இப்போதான் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு இமீடியட்டா உங்க அப்பாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஏன்க்கா இப்பவே அங்க போனீங்க? வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில அங்க போயிருக்கலாம்ல. பரவாயில்ல திவ்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும். அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். சரிக்கா, அங்க ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, இன்னும் எதுவும் கிடைக்கல. ஆனா அப்போதைக்கு உங்க அப்பாக்கு அட்டெண்டரா இருந்த நர்ஸ் மேரிங்கிறவங்களோட அட்ரஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. காலையில வேலையா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். சரிக்கா. சரி, நீ எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அத சொல்லு. அக்கா, அது நீங்க இங்க இருந்து கிளம்பி போன விஷயம் தெரிஞ்ச உடனே தாரணி அக்காவும் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கா. தாரணி சென்னைக்கு வந்திருக்காளா? என்ன சொல்ற? தாரணியா? போன ஸ்பீக்கர்ல போடு. ஏன் திவ்யா, தாரணி இங்க கிளம்பி வந்திருக்காளா? ஆமா மாமா, நானும் மீனாட்சி அக்காவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. நீங்க 2 பேரும் போன உடனே பொய்யான ஆதாரத்தை தான் ரெடி பண்ண போயிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்னு அவங்க சென்னைக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏன் இந்த தாரணி இப்படி இருக்கா? அவங்க எங்க தங்குவா? சொல்லி இருந்தா நாங்களே கையோட கூட்டிட்டு வந்திருப்போம்ல. எங்க கூட அது வந்திருந்தா அது குழப்பம் தானா தீர்ந்திருக்கும்ல. இல்ல மாமா, அது எப்படி அவங்க உங்க கூட வருவாங்க? அங்க ஏதோ ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறாங்களாம். எத்தனை நாள் ஆனாலும் உண்மையை கண்டுபிடிக்காம திரும்ப வரமாட்டாங்களாம். இதெல்லாம் வேற சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கலாவ. இதுக்கு எப்படி அஜய் சார் அனுமதிச்சாரு? இப்ப அவளுக்கும் அஜய் சாருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அஜய் சார் ஒண்ணுமே சொல்லலையா? அஜய் சார் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா கூட போயிட்டாரு. அப்ப தாரணி அக்கா அவர்கிட்ட சென்னைக்கு போக பெர்மிஷன் கேட்டிருக்கும் போல. அவரும் வேற வழி இல்லாம அப்ப சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இந்த தாரணி என்ன சொல்றதுன்னே தெரியலையே. சரி பரவாயில்ல விடு. அவ பங்குக்கு அவளும் ஏதாவது எவிடன்ஸ் தேடி கண்டுபிடிக்கட்டும். மொத்தத்துல உங்க மாமா சாவுல என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரிஞ்சா போதும். கண்டிப்பா தெரியும்க்கா. அப்புறம் அக்கா, இன்னொரு விஷயம், ரங்கநாயகி சித்தியும் அங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற திவ்யா? தாரணியாவது போலீஸ்ன்ற திமிர்ல வந்திருக்கோம். அக்காக்கு என்ன பிரச்சனை? அது எங்க வருது? அது வாசு அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றான்ல, அதனாலதான் அவனுக்கு சென்னையில ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு நாகமணி அக்கா சித்தி கிட்ட சொல்லிச்சான். அதனால சித்தி வாசுவை கூட்டிட்டு அங்க வந்திருக்கு. நாகமணி அக்காவோட பெரியம்மா வீட்டுல தான் அவங்க தங்க போறாங்களாம். உன் அக்கா கண்டிப்பா வாசுக்காக இங்க வந்திருக்க மாட்டாங்க. அத சாக்கா வச்சுக்கிட்டு இங்க எனக்கு ஃபேவரா எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க விடாம தடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா அது அதுக்காக தான் வந்திருக்கும். அது ஒரு சரியான கிறுக்கு. வாசு பாவம் படிக்கிற பையன்.